ராசாங்க நீயும் உட்காரியா? சேர் எடுத்துட்டு வா கருப்பு. அப்பத்தான் நல்லாதான் நடிக்குது. மாமா சரியா உட்காரியா? உட்கார். ஏன் சேது என்ன ஆச்சே? அப்பத்த அவ எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன? டாக்டர் என்னத்தை தான் சொன்னாரு? அது போன் எடுக்கலைன்னா தான் என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துட்டு சேது. டாக்டர் என்னதாப்பா சொன்னாரு? அது வந்துச்சுப்பா. அவனை ஏன் கேள்வி கேட்கிறிய? அவனே பாவம் நடந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளாம முழிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா சேது? ஆமா. நானே நடந்ததெல்லாம் விளாவரியா சொல்றேன். என்ன சேத்த? அதை ஏன் கேட்குற ஈஸ்வரி? காலையில நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு செவனேன்னு இங்க உக்காந்துருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாம நெஞ்சில ஒரு மாதிரி இறுக்கமா இருந்துச்சு. நல்ல வேளை அந்த நேரம் வீட்டுல என் பேராண்டி சிங்கக்குட்டி சேது இருந்தான். மூச்சு விட கஷ்டமா இருக்கப்பான்னு சொன்னதும் அலக்கா என்ன தூக்கிக்கிட்டு போய் கார்ல வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். இல்ல சேது? ஆமா. அங்க இருக்கிற டாக்டர் என்ன பார்த்துட்டு எல்லா டெஸ்டையும் எடுக்க சொல்லிட்டு கடைசியில பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, லேசா பிரஷர் கூடி இருக்கு, அதே உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் பெட்ல அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப பரவாயில்லாம இருக்கு, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு வாரத்துக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் வந்து முதுகுல கரண்ட் வச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. என்னம்மா விட்டு போடுறா சாமி. இங்க வந்து ஒரு தடவை பரிசோதனை பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இல்லையா சேது? ஆமா ஆமா ஆமா.